Hi students, இப்போ 12th மேக்ஸ்ல சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.5ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். லிமிட் x டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். அதாவது எவால்வேட் இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம் லோபித்தால் ரூலை யூஸ் பண்ணி. இப்போ என்ன பண்றீங்க, லிமிட் x டென்ஸ் டு 0ங்குது. x வந்து 0வை நெருங்குது, சரிங்களா? 0வை நெருங்குது. அப்போ x போல நம்ம என்ன அப்ளை பண்ணணும், 0ன்னு அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க x இருக்கு, இங்க x இருக்கு, ரெண்டு இடத்துல 0 அப்ளை பண்ணுங்க. அப்போ 1 மைனஸ் இங்க என்ன வரும், காஸ் 0 டிவைடட் பை இங்க 0 ஸ்கொயர்னு வரும், நம்ம 0னே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, 1 மைனஸ் காஸ் 0 வேல்யூ என்னது, 1. காஸ் 0 வேல்யூ 1. அப்போ 1 மைனஸ் 1 என்ன கிடைக்கும், 1 மைனஸ் 1 0 வரும். டிவைட் பை என்னது, 0. 0 பை 0ன்றது இன்டிடெர்மினேட் ஃபார்ம், சரிங்களா? அப்போ 0 பை 0 ஃபார்ம்னு வருது. அப்போ 0 பை 0 ஃபார்ம் இது இன்டிடெர்மினேட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவம்னு சொல்லுவோம், இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அதனால இதை அப்படியே விட்டுறீங்க, லோபித்தால் ரூலை அப்ளை பண்றீங்க. லோபித்தால் ரூல்னா என்னன்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். நியூமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்றோம், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதுதான் லோபித்தால் ரூல். அப்ப லிமிட் x டென்ஸ் டு 0 1 டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்றோம். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x ன்னு வரும். அப்ப இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x, அப்ப என்ன வருங்க, பிளஸ் sin x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x கிடைக்கும், சரிங்களா? அப்ப 0 பிளஸ் sin x பை 2x வருது. இந்த 0 விட்டலாம், பிளஸ் விட்டலாம், sin x பை 2x. இப்போ x க்கு பதிலா 0 அப்ளை பண்ணுங்க. லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணிட்டோம், 0 அப்ளை பண்றோம். sin 0ன்னு வரும், x க்கு பதிலா 0 டிவைடட் பை 2 இன்டு 0, 2 இன்டு 0. sin 0 வேல்யூ 0 டிவைடட் பை 2 இன்டு 0 வேல்யூ 0 தான். 2 இன்டு 0 0 கிடைக்கும். அப்ப இதுவும் வந்து 0 பை 0 ஃபார்ம், இன்டிடெர்மினேட் ஃபார்ம். இப்போ இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்துருச்சு. அப்ப திருப்பி என்ன பண்றீங்க, லோபித்தால் ரூலை அப்ளை பண்றீங்க. நம்மளுக்கு ஆன்சர் வர வரைக்கும் நம்ம லோபித்தால் ரூலை அப்ளை பண்ணிட்டே இருக்கிறோம், சரிங்களா? செகண்ட் டைம் லோபித்தால் ரூலை அப்ளை பண்றோம். லிமிட் x டென்ஸ் டு 0. இப்போ sin x இருக்கு, sin x டிஃபரன்ஷியேட் பண்றோம். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, cos x டிவைடட் பை 2x டிஃபரன்ஷியேட் பண்றோம். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2. x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது, 1. அதனால 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது, 2 இம்ப்ளை ஈக்குவல் டு, இப்போ x பதிலா அப்ளை பண்ணுவோம், 0 அப்ளை பண்றோம். x வந்து இங்க மட்டும் தான் இருக்கு, இப்போ x பதிலா 0 அப்ளை பண்ணுங்க. அப்போ cos 0 டிவைடட் பை 2 ன்னு கிடைக்கும். cos 0 வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1. அப்போ 1 டிவைடட் பை 2, சரிங்களா? அப்போ therefore லிமிட், அவ்வளோ ஆன்சர் எழுதுறோம். லிமிட் ஆன்சர் வந்து 1 பை 2. கொஸ்டின் எழுதுங்க, லிமிட் x டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், 1 பை 2. இது ஆன்சர். That's all, students. Bye.